ஹலோ மக்களை, சீனு மாயா சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கார்த்தி எப்படியாவது தனா பத்திர வீடியோ எல்லாத்தையும் அந்த கோவிலில் வச்சு வெளியிட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுபடியே ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது தெரிஞ்ச மாயாவும் கார்த்தி மட்டும் அந்த வீடியோவை காட்டிட்டா நம்ம பெரியப்பாவோட உயிருக்கே ஆபத்து வந்துடும்னு நினச்சி ஒரு வழியாட்டு கார்த்திக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அவங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் எல்லாம் புவனேஸ்வரி பசுபதியை சரியாக வெளுத்து வாங்குறாங்க. நம்ம மாயாவோ அந்த இடத்துல சிரிச்சிட்டே இருக்காங்க. மாயா சீனு சேர்ந்து ரெகுராம் உயிரை மட்டும் இல்லாம தனாவோட மானத்தை கார்த்திகிட்ட இருந்தே காப்பாத்திடுறாங்க. அந்த சீனெல்லாம் பார்க்கறதுக்கு செம மாசா இருந்துச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் ரெகுராம் பெரியப்பாக்கு இப்படி ஆயிட்டு, நாளைக்கு மட்டும் அந்த கார்த்தி வந்து வீடியோ எவிடன்ஸ் ஏதாவது காட்டுனா பெரியப்பாவுக்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போயிடுறாங்க. அதே சமயத்தில் கான்ஸ்டபிளும் ஃபோன் பண்ணி கார்த்தி ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான், எப்படி உங்களை பார்க்குறதுக்காண்டி தான் வருவான், ஏதாவது அவன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மாயாவும் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோவை பூஜையில் வச்சு காட்டுறதுக்காண்டி தான் அவன் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிருப்பான்னு நினைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சீனுவும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. என்ன மாயா ரொம்ப சோகமாக இருந்த மாதிரி இருக்கு, என்ன விஷயம்னு கேட்கவும் மாயாவும் தயக்கத்தோட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட சீனுவும் சரி நீ எதுக்குமே கவலைப்படாத, இது வரைக்கும் நீ தனியாகவே இருந்து போராடி இருக்க, இனிமே நானும் உன்கிட்ட தான் இருப்பேன், இனி என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, நம்ம ரெண்டும் சேர்ந்தே பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மாயாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. சரி கார்த்திக் எப்படியாவது நாளைக்கு அந்த வீடியோவை காட்டக்கூடாது, அதுக்கு முன்னாடி எல்லா ஆதாரத்தையும் நம்ம எடுத்துடணும்னு சொல்கிறாங்க. சீனுவும் மாயாவும் அதுக்காண்டி ஒரு பிளானே போட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜானகிக்கோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. ரெகுராம் கிட்ட போய் நேற்றுக்கு நீங்கள் ரொம்ப பதட்டம் ஆயிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆயிட்டு, இன்னைக்கு கண்டிப்பாக பூஜைக்கு வாங்க, உங்களுக்காண்டி தான் நாங்கள் இந்த பூஜையே பண்ணுறோம், இந்த பூஜையில் நீங்கள் மட்டும் கலந்துக்கலன்னா அதோட பலனே இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. பத்மாவும் பக்கத்துல இருந்து என்னன்னு நீங்க பேசுறீங்க, எல்லாத்துக்கும் காரணமும் நீங்க தான், நீங்க பண்ணனால தான் அண்ணனுக்கே இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லவும் மணியும் எதுக்கு இப்ப அதை பத்தியெல்லாம் பேசிக்கிட்டு கோவிலுக்கு போகக்கூடிய வழியை பார்ப்போம்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாட்டியும் ரெகுராம் நீ எதுக்கு தயங்கிட்டு இருக்க, ஜானகி உனக்காண்டி தானே பண்ணுறா, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ கஷ்டப்படுறா, கண்டிப்பாக இந்த பூஜைக்கு நீ வரணும்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகியும் மாயா கிட்ட வந்து மாயா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அந்த கார்த்தி மட்டும் ஜெயிலேருந்து தப்பிச்சு இந்த வீடியோவை காட்டுனானா என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப நடுங்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மாயாவும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க பெரியம்மா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீங்கள் பூஜைக்கான வேலைகளை மட்டும் பார்த்தா போதும், மீதி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துடலாம், இப்போ நான் மட்டும் இல்லை சீனுவும் எனக்கு துணையாகவே இருக்கான், அதனால் நீங்கள் கவலைப்படாதுங்கன்னு சமாதானப்படுத்தி விடுறாங்க. ஜானகிக்கும் இருந்தாலும் மனசே கேட்கல. அந்த கார்த்தி மட்டும் ஊர் மக்கள் முன்னாடி அந்த வீடியோவை காட்டிட்டானா எப்படி உங்க பெரியப்பா அதை தாங்க முடியாம அந்த இடத்துல ஏதாவது ஆயிடும், என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. மாயாவும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க எதுவும் நடக்காதுன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல புவனேஸ்வரி அந்த ஜானகி ரெகுராம் காண்டி என்ன இல்லாம பூஜை பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்னடானா கோவில்ல தாலி காணிக்க போட போறாளாமே, என்ன பண்ணாலும் அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அது மட்டும் இல்லாம அந்த ரெகுராமோட உயிரை எப்படியாவது எடுக்கணும், என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னை வந்து அடிச்சிட்டு போனவ தானே அவா, அவளுக்கு இருக்கு ஆப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கோவிலில் என்னதான் நடக்குது, அந்த தனாவோட வீடியோவை மட்டும் ரெகுராம் பார்த்துட்டானா அந்த இடத்துலயே அவனுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காண்டியே புவனேஸ்வரியும் பசுபதியும் கோவிலுக்கு கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்த்தியும் என்னையா ஜெயிலுக்கு அனுப்புறீங்க, நான் மட்டும் இங்கே இப்படி இருக்கும்போது நீயும் அந்த கதிரும் சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா, அன்னைக்கே உன் கூட எனக்கு மேரேஜ் நடந்திருந்தனா இந்நேரத்துக்கு எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும், உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு இருக்கு உனக்கு ஆப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி இருக்குது. கோவிலில் வந்த ஜானகியும் பூஜைக்கான வேலைகள்லாம் செய்கிறாங்க. அப்படியே ரெகுராமையும் பக்கத்தில் உட்காந்து மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
கதிரும் தனாவும் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்காங்க. தனா மாயா கிட்ட வந்து இந்த கார்த்தி சொன்ன மாதிரி செய்துடுவானோ, அவன் மட்டும் அந்த வீடியோவை காட்டினா நான் அவமானப்படுறது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவோட உயிருக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்றாங்க. மாயாவும் தனாவை ஒரு வழியா சமாளிக்கிறாங்க. கதிரும் அதுக்கு துணையாவே இருக்காங்க. எல்லா பூஜையும் சிறப்பாகவே நடந்துட்டு இருக்கு. திடீர்னால ஏதோ கோவிலில் டிவியில் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு என்னடா கோவிலில் வச்சு யார் இந்த டிவியை வச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதோ வீடியோ வர மாதிரி இருக்கே, என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் பயங்கர இன்ட்ரெஸ்டாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. ரகுராமணி சிவராமன் யாருக்குமே எதுவுமே புரியலை. எதுக்குடா இப்படி போட்டிருக்காங்க என்னன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஜானகிக்கும் அதை பார்த்தோன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுது. இந்த தனாவோட வீடியோவை தான் இந்த கார்த்தி போட போறானோ, இதை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, அது மட்டும் இல்லாம இனிமே தனாவோட வாழ்க்கையே போயிருமேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. தனாவுக்கும் பயங்கர டென்ஷன் ஆயிடுது. மாயாவும் கார்த்தி சைட்ல இருந்து சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தியும் கொஞ்ச நேரத்தில் தனாவோட வீடியோ ரிலீஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் இருக்கு ஆப்புங்கிற மாதிரி மாயாவை பார்க்குறாங்க. மாயாவும் செம கெத்தா கார்த்தியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னா கார்த்தி என்ன மாயா இப்படி சிரிச்சிட்டு இருக்கா, ஏதாவது வேலை பண்ணியிருப்பாளோ என்னவா இருக்கும்னு குழம்பி போயிடுறாங்க. மாயாவும் மனசுக்குள்ள இருடா கார்த்தி, உனக்கு தான் இருக்கு ஆப்பு, நீ அந்த தனாவோட வீடியோ தானே இப்போ வரும்னு நினைக்கிற, அதுக்கு பதிலாக உன்னோட வீடியோ தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் டிவிலையும் அந்த வீடியோ வருது. பார்த்தா அந்த கார்த்தி ஜெயிலருக்கு ரூபா கொடுத்து அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி வர்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே வச்சு அவன் ஃபோன் எல்லாம் நோண்டிட்டு இருக்கிறது, அப்படி எல்லா விஷயமே அந்த வீடியோவில் தெரியுது. இதை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் எல்லாம் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே பக்கத்தில் இந்த புவனேஸ்வரி பசுபதி கிட்ட என்ன இங்கே நடக்குது புவனேஸ்வரி, ஜெயிலுக்கு அனுப்புனா அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறானா, எவ்வளோ பட்டாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா, எத்தனை வாட்டி தான் இந்த குடும்பத்தையே பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, எவ்வளோ தைரியம் இருக்கணும் பசுபதி உனக்கெல்லாம், உன்னோட பையனை சரியாக வளர்க்க கூட இல்லை, இப்போ என்னடானா பணம் இருக்க தைரியத்தில் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்து இந்த குடும்பத்துக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கணான்னு சொல்லி சரியாக வெளுத்து வாங்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஜானகியோ கொஞ்சம் சந்தோஷம் ஆகுறாங்க. ஒரு வழியாட்டு மாயா தான் ஏதாவது பண்ணி தனாவோட வீடியோவை இங்கே வராமல் பார்த்துருப்பா, ரொம்ப நன்றி மாயான்னு சொல்கிற மாதிரி பார்த்துடுறாங்க. ரகுராமன் புவனேஸ்வரியை பார்த்து என்ன புவனேஸ்வரி இங்கெல்லாம் நடக்குது, அந்த கார்த்தி என்ன ஜெயிலேருந்து இப்படி எஸ்கேப் ஆகி வரான், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, எவ்வளோ பண்ணாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா, இனியும் கார்த்திக் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா இதோட பெரிய தண்டனை கொடுக்குற மாதிரி ஆயிரும், அது மட்டும் இல்லாமல் தானாவை இனிமே அவன் வந்து தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு சரியாக வெளுத்து வாங்குறாங்க. சீனுவும் மாயக்கிட்ட வந்து கடைசியில் நீ பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது, எப்படியும் கார்த்திக் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கவே மாட்டான்னு சீனுவும் மாயாவை புகழ்ந்து பேசுகிறாங்க.